இப்ப நம்ம சைட் பேங்கிள் செய்யறது தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, குந்தன் ஸ்டோன்ஸ் கோல்டன் கலரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ராப் பண்ண ஆ சைட் பேங்கிள்ஸ் அதாவது இது 4 கட் பேங்கிள்ல ஒண்ணு, அதுக்கப்புறம் பென்னு, அதோட க்ளூவு, அப்புறம் B7000 கம். இந்த பென்னு வந்து நம்ம வந்து ஸ்டோன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றது. ராப் பண்ண வளையல்ல B7000 கம் க்ளூவ ஸ்ட்ரெய்ட் லைனா நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஸ்டோன்ஸ ஒண்ணு ஒண்ணா அந்த பென் இருக்கு இல்லையா? குந்தன் ஸ்டோன் எடுக்கிற அந்த பென்னு ஓகேங்களா? அத எடுத்து ஒண்ணொண்ணா நம்ம வந்து எடுத்து அந்த க்ளூ மேல வச்சுக்கணும். இஃப் சப்போஸ் நம்மளுக்கு ஸ்டோன் எடுக்க வரல, விழுந்துடுது அப்படின்னா, நீங்க அந்த ஜெல் டைப் பேட் மாரி ஒண்ணு காமிச்சேன் இல்லையா? அந்த பேட்ல மறுபடியும் போயிட்டு அத ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அந்த பென் நிப்ல ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸ்டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணொண்ணா எடுத்துட்டு, நீங்க சைட்ல உங்களோட லெஃப்ட் தம்ப் ஃபிங்கர் ஹோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா வளையல, அத சைட்ல வச்சுட்டு வாங்க. சைட்ல வச்சு நீங்க கம் ஒட்டுங்க. லைக் வீடியோல தெரியிற மாரியே. அப்போ என்ன ஆகும்னா, நீங்க ஸ்டோன் வைக்க உங்களுக்கு கரெக்ட்டா அந்த சைஸ்க்கு வைக்க வரும். நீங்க வைக்கும்போதே நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன்னா, இந்த க்ளூ வந்து சீக்கிரம் காய்ஞ்சிரும். நான் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளயே நான் ஃபர்ஸ்ட்டு ஒட்டுன க்ளூ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா ஒட்டிடும். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு தடவையுமே வந்து நான் க்ளூ ஒட்டிட்டு, நான் வந்து அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸ்டோன ஒட்டி. அந்த க்ளூ கரெக்ட்டா இருக்கா? ஸ்டோன் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு. அப்பதான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த வளையல்லயே நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 டிசைன் இருக்கு. 1 கட்டு, 2 கட்டு, 3E, 4. அந்த 2 கட்டு, 3E, 4 அப்படின்னா என்னன்னா, ஒரு கட்டுன்றது வந்து ஒன் சைட் பேங்கிள் மாரி யூஸ் பண்ணுவாங்க. ப்ராடா இருக்கும். அது 1 கட்டு. 2வது பார்த்தீங்கன்னா, 2 கட்டுன்றது இந்த ப்ராடா இருக்கதுலயே வந்து 2ஆ கட் பண்ணுவாங்க. 2ஆ கட் பண்ணா 2 கட் பேங்கிள் வரும். கொஞ்சம் லிமிட்டடா இருக்கும். ஓகேங்களா? லிமிட்டட் சைஸ்ல தான் இருக்கும். ரொம்ப பெருசாவும் இருக்காது, ரொம்ப சின்னதாவும் இருக்காது. லிமிட்டடா இருக்கும். நார்மலா நம்ம யூஸ் பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 கட் பேங்கிள். 3 கட்டுன்றது வந்து இப்போ நம்ம கட் பண்ணாங்க இல்லையா? அந்த 2 பேங்கிள, அந்த 2 பேங்கிள பார்த்தீங்கன்னா, 3ஆ கட் பண்ணுவாங்க. அதாவது அந்த 2 பேங்கிலயும் 2, 4 கட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க்லயே வந்து 3ஆ கட் பண்ண 2 கட் பண்ண பேங்கிள்ல மறுபடியும் ஒரு சென்டர் லைன் போட்டா 2 வந்துருமா? அது 3ஆவும் கட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு இமேஜ்ல காட்டுறேன். 1 கட், 2 கட் பேங்கிள் என்னன்றத நீங்க பாருங்க. பிளஸ் ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு டெய்லி வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். அது வந்து லாங் வீடியோவாவும் கேட்டீங்க, லாங் வீடியோவாவும் போஸ்ட் பண்றேன். ஷார்ட் வீடியோவா கேட்டீங்க, ஷார்ட் வீடியோவாவும் நான் போஸ்ட் பண்றேன். போஸ்ட் பண்ணிட்டு நீங்க பண்றீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு சிலர் எனக்கு அனுப்பியிருக்காங்க. நான் பண்ணேன். நீங்க சொன்னது நாங்க பண்ணோம். என் பொண்ணு பண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ப பண்ற வேலை யாருன்னா ஒருத்தவங்களுக்கு உதவியா இருக்குன்னும்போது சந்தோஷமா இருக்கு. இந்த மாரி நீங்க எல்லாரும் எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நம்ம எல்லாருமே இணைந்தே வளரலாம். உங்களுடைய கமெண்ட் உங்களுடைய சந்தோஷத்தையோ, இல்ல உங்க ஃபீட்பேக்கையோ நீங்க எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, ஸோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியா சொல்லிக் குடுக்கறது, இல்ல நான் சொல்லிக் குடுக்கறது உங்களுக்கு புரியுதா அப்படின்றதும் எனக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த சைட் பேங்கிள் எதுக்கோடதுன்றத நான் வீடியோ எண்டுல உங்களுக்கு நான் காட்டுறேன். எந்த மெயின் பேங்கிள்க்கான சைட் பேங்கிள்ன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? இவ்வளோதான். இந்த வளையல் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். நம்ம வந்து ஒவ்வொரு தடவையுமே வந்து நீங்க க்ளூவ எடுத்து கரெக்ட்டா நீங்க பேஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இவ்வளோதாங்க. இந்த மாரி வந்து நீங்க ஒவ்வொரு தடவையும் க்ளூ போட்டு பண்ணுங்க. ஏன்னா, மொத்தமா நீங்க க்ளூ போட்டுட்டீங்க அப்டின்னா, நீங்க வந்து ஒட்டிட்டே வரும்போது கீழ இருக்க க்ளூ எல்லாமே வந்து உங்களுக்கு காய்ஞ்சிரும். ஸோ, உங்களுக்கு அதே மாரி ஸ்டோனுமே வந்து ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆவாது. கொஞ்சம் லைனா நீங்க க்ளூ போட்டு ஓட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அட் லாஸ்ட் ஒன்ஸ் நீங்க ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட வந்து 2 சைடும் உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்கும் இல்லையா? அத வச்சு 2 வளையல்லயும் வந்து ஸ்ட்ரெய்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? அப்படி விட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா ஃபிக்ஸ் ஆயிடும். சேம் ஈக்குவலா இருக்கும். நீங்க வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டலா பார்த்தீங்கன்னா 8 பேங்கிள்ஸ் இருக்கு. 4 பேங்கிளோட சைட் வளையல், 8 பேங்கிள்ஸ். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இது எதோடையோட மேட்ச் பண்ணிரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோல. இந்த 8 பேங்கிள்ஸ் இந்த 4 வளையலுக்கான சைட் பேங்கிள்ஸ் தாங்க. நான் இதோட மேக்கிங் வீடியோவும் உங்களுக்கு வந்து நான் வந்து பயோல குடுக்குறேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அதுல ஃபர்தரா உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க. எனக்கு குடுத்த கஸ்டமர் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா, அவங்க அதுல வந்து வேற சைட் பேங்கிள் இருந்தது. எனக்கு மாத்தி செஞ்சு தர முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு சேலஞ்சா எடுத்து தான் நானும் பண்ணேன்.
எப்படி இருக்குன்றத நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. புடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இணைந்தே வளர்ந்திடுவோம். நான் உங்கள் மகா. தேங்க் யூ. அப்புறம் மறக்காம இத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேவைப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இணைந்தே வளர்ந்திடுவோம். நான் உங்கள் மகா.